ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் டார்க் டைரிஸ் வாய்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரியல் ஸ்டோரி எதை பற்றினதுன்னா, இவ்வளோ நாளாக நாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸோட ரியல் கோஸ்ட் இன்சிடெண்ட்டை தான் பார்த்துட்ருந்தோம். ஆனால் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஸ்டோரி அந்த பேய்களுக்கெல்லாம் தலைவனான, அதாவது அந்த பேய்களையே தன்னோட கட்டுக்குள்ளே அடக்கி ஆள்ற ஒருத்தரை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். சுடுகாட்டின் காவலன், அதாவது சுடலை மாடன். அவரை பற்றி தெரிஞ்சவங்கன்னு யாருமே இருக்க முடியாது. காவல் தெய்வம் சுடலை மாடனை பற்றி தான் இன்றைக்கி நாம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பில் பேய் அனுபவங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். நம்ம சேனலில் அடுத்த ஸ்டோரியாக உங்களுடைய ஸ்டோரியை கேட்கலாம். இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் பல இடங்களில் காவல் தெய்வமாக வழிபடுற சுடலை மாடன் கடவுளோட பிறப்பு மற்றும் வரலாறு என்னன்னு இந்த கலியுகத்தில் சில பேருக்கு தெரியறதில்ல. சுடலை மாடன் எப்படி பிறந்தாரு, அவருக்கு எந்த பெயர் எப்படி வந்துச்சு, எதுக்காக அவர் சுடுகாட்டில் பிணங்களை சாப்பிட்றாரு, அது மட்டும் இல்லாமல் பேய்களை ஏன் அடக்கி ஆள்றாரு, இதெல்லாம் உண்மை வரலாறா, அதாவது பழைய புராண கதைப்படி என்ன சொல்லப்படுது அப்படின்றத பார்க்கலாம். சரி, இப்போ சுடலை மாடனோட பிறப்பு பற்றி பார்க்கலாம் வாங்க. சிவபெருமான் கைலாயத்தில் பார்வதி தேவி கிட்ட நான் போய் எல்லா உயிர்களுக்கும் பூலோகத்தில் படியளக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பூலோகத்துக்கு படியளக்க செல்கிறார். உடனே பார்வதி தேவி சிவபெருமானை சோதனை செய்ய ஒரு சின்ன எறும்பை ஒரு கூடைக்குள்ளே போட்டு மறைச்சு மூடி வைக்கிறாங்க. பூலோகத்தில் இருக்க எல்லா உயிர்களுக்கும் படியளந்துட்டு வந்த சிவபெருமானை பார்த்து, நீங்கள் எல்லா உயிர்களுக்கும் படியளந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பார்வதி தேவி. உடனே சிவபெருமான் இதில் என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்ட உடனே பார்வதி தேவி, இல்லை, நீங்கள் ஒரே ஒரு உயிருக்கு மட்டும் படியளக்கவில்லைன்னு சொல்லிட்டு அந்த கூடைக்குள்ளே அடைச்சி வச்ச அந்த எறும்பை பார்க்கும்போது அந்த எறும்பு வாயில் ஒரு அரிசி துண்டு இருந்ததை பார்த்த பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே கோபமான சிவபெருமான் பார்வதி தேவியை பார்த்து, நீ இப்போவே பூலோகத்தில் மானிட பிறவி எடுக்கணும் அப்படின்னு சபிக்கிறாங்க. இதை கேட்ட பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட, சுவாமி, இதற்கு ஏதாவது சாப விமோச்சனம் ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. உடனே சிவபெருமான், இருக்கு, நீ பூலோகத்தில் சிறிது காலம் இருந்துட்டு அதுக்கப்புறம் மயானத்தில் எரியிற பிணங்களுக்கு முன்னால் என்னை வேண்டி நீ தவம் இருந்தால் உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பார்வதி தேவியும் பூலோகத்தில் பிறந்து அதுக்கப்புறம் மயானத்தில் எரியிற பிணங்களுக்கு நடுவே சிவபெருமானை வேண்டி கடுமையான தவம் செய்கிறாங்க. பார்வதி தேவியோட தவத்தினால மனம் குளிர்ந்த சிவபெருமான் பார்வதி தேவிக்கு காட்சி அளிக்கிறாங்க. உடனே பார்வதி தேவியை பார்த்து, உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கிது, நீ கைலாயத்திற்கு வரலாம்னு சொல்லிட்டு, உடனே தவத்தால் நான் மனம் குளிர்ந்தேன், உனக்கு என்ன வரம் வேண்டும்னு பார்வதி தேவி கிட்ட கேட்குறாரு சிவபெருமான். பார்வதி தேவி தன்னோட வரத்தையும் கேட்குறாங்க. அப்படி என்ன வரம்னா, ஒரு அழகான ஆண் குழந்தை வேணும்னு சிவபெருமான் கிட்ட ஆசைப்பட்டு கேட்குறாங்க. சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா, கைலாயத்தில் எரியிற விளக்குகளோட சுடர்ல இருந்து வரத்தை கொடுக்குறாரு. அப்படி அந்த விளக்குகளோட சுடர்ல இருந்து பிறந்ததால சுடலை இன்னும் கைலாயத்தோட மாடப்பகுதியில் பிறந்ததால மாடன் அப்படின்னு இவருக்கு பேர் வந்துச்சு. சுடுகாட்டு தீயில பிறந்ததால இவரை சுடலை ஈஸ்வரன் அப்படின்னு கூப்பிடும்போது, அவர் ஏன் கைலாயத்திலிருந்து பூலோகத்துக்கு எப்படி வந்தார், எதுக்காக வந்தார் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. கைலாயத்தில் குழந்தையா இருக்கும்போது அவருக்கு பசி ரொம்ப அதிகமாக இருக்குது. பார்வதி தேவி பால், அமுதம் இப்படி எதை கொடுத்தாலும் பசி அடங்கவே இல்லை. சுடலை மாடன் நடு இரவில் யாருக்கும் தெரியாமல் சுடுகாட்டுக்கு போய் அங்கே எரியிற பிணங்களை சாப்பிட்டுட்டு பேய்களோட ஆடியும் பாடியும் சந்தோஷமாக இருந்திருக்காரு. இதை பார்த்த சிவபெருமான், இனிமே நீ கைலாயத்தில் இருக்கக்கூடாது, பூலோகத்துக்கு போய் ஏழை எளிய மக்களை காப்பாற்றுறது, காவல் தெய்வமாக இருக்கிறது, இதுதான் உன் வேலைன்னு சொல்லி பூலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. பூலோகம் வந்த சுடலை மாடன் சாமி வட இந்தியாவிலிருந்து அப்படியே தமிழ்நாடு பக்கம் வராரு. குறிப்பாக நம்ம திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இப்படிப்பட்ட நிலப்பரப்புக்கு வந்து நிலச்சி நிற்கிறாரு.
சீவல்பேரி, சிறுமலஞ்சி இப்படி பல இடங்களில் கோயில் கொண்டு மக்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் இறங்கி வந்து நியாயம் செய்கிற கடவுளாக மாறுறாரு. முக்கியமாக உதவி கேட்டு வர மக்களை இவர் ஒருபோதும் கைவிட மாட்டார்னு இப்போ வரைக்கும் நம்பப்படுது. இன்றைக்கும் நீங்கள் தென் மாவட்டங்கள் பக்கம் சுடலைமாடன் கொடை விழா பக்கம் போனீங்கன்னா அந்த ஆவேசத்தையும் ஆக்ரோஷத்தையும் பார்க்கலாம். நடுஜாமம், அதாவது நள்ளிரவு 12 மணி அளவில் தீப்பந்தத்தை கையில் பிடிச்சு சாமியாடிகள் சுடுகாட்டு வேட்டைக்கு போகிற அந்த காட்சியை பார்த்தா உடம்பெல்லாம் இப்போவும் சிலிர்க்கும். அவ்வளோ சக்தி வாய்ந்த கடவுள் இவர். எரியிற பிணங்களை தின்னு தன்னோட பசியை ஆத்திக்குவார். அந்த சுடுகாட்டு பூஜை நடக்கும்போது பொதுமக்கள் யாரும் நடமாட மாட்டாங்க. அவர் அந்த சுடுகாட்டு வேட்டையை முடிச்சுட்டு பொழுது விடியும் போது தான் கோவிலுக்கு திரும்புவார். அப்படி யாராவது குறுக்க வந்தால் ஒரே அடியாக அடிச்சிருவாருன்னு நம்பப்படுது. இப்போவும் சில கிராமங்களில் ஊர் எல்லையில் சுடலைமாடன் சுவாமியை காவலாக நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோதாங்க, தர்மத்தை கட்டி காப்பாற்றி தப்பு பண்ணுறவங்கள தட்டி கேட்குற நம்ம சுடலைமாடனோட வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி தெய்வங்களோட வரலாறு தெரியணுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்படியே இந்த ரியல் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தெய்வ நம்பிக்கை இல்லாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்ததான் இதே மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான கதையோடு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.